சென்னை பட்டினப்பாக்கத்தில் 15வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்துவிட்டன. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியாக சேதமடைந்துள்ளன. இதுபற்றி நேரடி தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்போம். லாவண்யா, கடல் சீற்றத்தின் பாதிப்புகள் தற்போதைய நிலை பற்றி சொல்லுங்க. சென்னை பட்டினப்பாக்கம் கடல் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கடல் சீற்றம் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் முற்றிலுமாக தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அதாவது கடலில் இருந்து 50 அடி தூரத்திற்கு இந்த நீர் வந்திருக்கும் காரணத்தினால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. அதாவது வீடுகள் இருப்பதற்கான அடையாளம் கூட இங்கு காணப்படவில்லை. அதே போன்று பகுதியாக பல்வேறு வீடுகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியாக சேதமடைந்திருக்கின்றன. இந்த பகுதி மக்களுக்கு இதுவரை எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பார்வையிடுகிறார்களே தவிர்த்து தங்களால் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பகுதியாக சேதமடைந்திருக்கக்கூடிய வீடுகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு இந்த பகுதியில் இருந்து, அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இவர்களுடைய குடியிருப்புகள் அமைந்திருக்கும் காரணத்தினால் இங்கு அருகாமையிலேயே அரசு சார்பில் குடியிருப்புகள் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த ஆஷா என்பவர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். உங்களுடைய வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அரசு சார்பில் என்ன நிவாரணம் தரதா கோரிக்கை வச்சு? எங்களுக்கு ரொம்ப தண்ணி கிட்டில வந்தனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். புள்ளிங்க ரொம்ப கஷ்டமா ரொம்ப இதா இருக்காங்க. எங்களுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. இங்க இருக்கிற பயம் தான். எப்ப தண்ணி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் உள்ள தண்ணி உள்ளார வாங்கியிருக்கு, கொஞ்சம் மேல வர சான்ஸ் இருக்கு. என்னன்னா பயம் தான் எங்களுக்கு. தண்ணினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா இவர் குறிப்பிட்டது போல, அதாவது கடல் சற்று உள்வாங்கினால் அலை மீண்டும் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தங்களுடைய வீடுகள் ஏற்கனவே பகுதியாக சேதமடைந்திருக்கிறது. முற்றிலுமாக சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் இந்த பகுதி மக்களிடையே நிலவி வருகிறது. இது போன்று 15 நாட்களாக தொடர்ச்சியாக இது போன்று கடல் அரிப்பு இதற்கு முன்னராக ஏற்பட்டதில்லை என்று இந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் அரிப்பின் காரணமாக தங்களால் வலைக்கு அதாவது கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக இழந்திருப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே மீனவர் கோகுல் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம உங்களால் வலைக்கு செல்ல முடியாததற்கான காரணம் என்ன? வலைக்கு செல்ல முடியலன்னா கடல் சொற்பா இருக்கு. இருக்கிற வீட்டுல அச்சுன்னு போயிடுச்சு. சாப்பிட எதுவுமே பொருள் எதுவுமே எல்லாம் பொருள் அச்சுன்னு போயிடுச்சு. இப்போ என்ன உதவி பண்ணா, வீடு எங்களுக்கு தேவை. இங்க 15 ஒரு 20 வீடு அச்சுன்னு போயிடுச்சு கடல்ல. இப்போ தேவைன்னா சாப்பிட ஆகாரம் பொருள் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பொருள் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் கடலுக்கும் போக முடியாது. எங்களுக்கு தேவை இப்போ வீடு. வாடகை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் கடலுக்கும் போக முடியல. கடல் சொற்பா இருக்கு. 15 நாள் அப்படியே தான் இருக்கு. இப்படிதான் இருக்கு. நாங்கள் என்ன பண்றது, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. இவர் குறிப்பிட்டது போல கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவில் மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்றதால் தங்களால் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் கடலுக்கு செல்ல முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போன்று அரசு தூண்டில் வலை அமைத்து தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அமைத்தால் இது போன்று கடல் சீற்றத்திலிருந்து குறையும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த மக்களிடம் அரசு தரப்பில் இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது கடல் சீற்றம் தொடங்கி வரை 15 நாட்கள் ஆகிறது. அதாவது கடந்த வாரம் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள், அதே போன்று சென்னை மாநகராட்சி மேயர், மயிலாப்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் இந்த பகுதியை பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். அதே போன்று தூண்டில் வலை அமைக்கப்படும். தூண்டில் வலை அமைக்கப்பட்டால் கடல் அரிப்பில் இருந்து மக்கள் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போன்று இந்த வீடுகளை முற்றிலுமாக இழந்தவர்கள்
இவர்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கப்படும் என்று வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருப்பது, கடலின் அருகே வந்து இவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று மீனவ மக்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் இந்த பகுதியின் அருகாமையிலேயே இவர்களுக்கு வந்து குடியிருப்பு வந்து அமைத்து தர வேண்டும். ஏனென்றால் வந்து இங்கு சுனாமி குடியிருப்பு இருக்கிறது, அதே போன்று நொச்சிக்குப்பம் குடியிருப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அருகாமையில் இவர்களுக்கு என்று, அதாவது பட்டினப்பாக்கத்தில் வசிக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு என்று வந்து ஒரு குடியிருப்பை வந்து அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதி மக்களுடைய மற்றொரு கோரிக்கையாக இருப்பது, கடலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் அருகாமையில் வந்து இவர்களுக்கு வந்து அமைத்து தர வேண்டும். அதே போன்று படகுகளும் வந்து சிதலமடைந்திருக்கிறது, படகுகளுக்கான நிவாரணமும் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை தற்காலிக நிவாரணமாக இவர்களுக்கு வந்து தற்போது தங்குவதற்கான ஒரு இடத்தை வந்து அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சரண்யா.